கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 14/7/2026 செவ்வாய்க்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through him who gives me strength. பலப்படுத்துகிற கிறிஸ்து என்கிறதான தலைப்பிலே நாம் சில வார்த்தைகளை வேதம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பலனை குறித்து என்ன சொல்லுகிறது என்கிற சில வசனங்களை நாம் தியானித்து தேவனுடைய பலனை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள நாம் இணைந்து தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். என்னாகமம் 23:22 சொல்லுகிறது, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அப்பொழுது ஜனங்களுக்கு இருந்த பலனை குறித்து வேதம் சொல்லுகிறது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் கர்த்தர் அவர்களுக்கு உண்டு பண்ணினார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. உபாகமும் 34:7 சொல்லுகிறது, மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. அப்படிப்பட்டதான பலனை ஆண்டவர் மோசேக்கு கொடுத்திருந்தார். யோசுவா 14:11 காலேப் என்கிறதான மனிதன் சொல்லுகிறதான வார்த்தை, மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. சங்கீதம் 29:11 சொல்கிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அவரை தவிர பலன் கொடுப்பதற்கு வேறு எந்த மனிதனும் இல்லை, வேறு எந்த தெய்வங்களும் இல்லை. ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆபகுக் 3:19 ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் பலன் கொடுக்கிறவர், பலப்படுத்துகிறவர், சோர்வை மாற்றுகிறவர், புதிய பலனை தருகிறவர். ஆக தேவன் தருகிற பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பதற்கு நல்லவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து அறிந்து கர்த்தரை நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி. நாங்கள் பலகீனம் உள்ளவர்கள், பலன் குன்றினவர்கள், மனதளவிலும் சரீரத்திலும் பல நேரத்தில் பல சூழ்நிலைகளினாலே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆபத்து காலத்தில் உன் பலன் நீ சோர்ந்து போவாய், ஆனால் உன் பலன் குறுகினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிகிறோம். நாங்கள் தைரியத்தோடு இருக்க நினைத்தாலும் நாங்கள் மாம்சமான மனிதர்கள், பல நேரத்தில் பலகீனப்பட்டு விடுகிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்தி நிறுத்த அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிலிப்பு சபை பட்டணத்து மக்களுக்கு சொன்னது போல நாங்களும் தைரியத்தோடு கூட எல்லா இடங்களிலும் எங்களை விற்று சிறக்க பண்ணுகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதை நம்பி விசுவாசித்து பலருக்கு முன்பதாக நாங்களும் சொல்லட்டும், எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, எங்களுக்கு, எங்கள் குடும்பத்திற்கு, எங்களுடைய திருச்சபைக்கு பலன் உண்டு என்று சொல்லி நாங்கள் விசுவாச அறிக்கை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியே ஜெபிக்கிறோம். ஒருவேளை இந்த ஜெபத்தை செய்கிறவர்கள் யாராகிலும் பலகீனப்பட்டிருந்தால், அவர்கள் எப்பேற்பட்ட பலகீனமுடையவர்களாக இருந்தாலும் சரி, வானத்திற்கு பூமிக்கு அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக, அல்ல சுகவீனங்கள் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போவதாக. தேவன் ஒருவர் சுகப்படுத்த, குணப்படுத்த, பலப்படுத்த வல்லவர் என்பதை உறுதி செய்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க கிருபை பாராட்டும். எங்கள் தேவனாய் கர்த்தர் அவ்விதமாய் செய்கிறபடினால் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. பிரியமானவர்களே, நேற்று கேள்வியும் பதிலும்
மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். யார் யாரிடத்தில் சொன்னது? யோபு தேமானியனாகிய எலிப்பாசிடம் சொன்னது. யோபு 7ஆம் அதிகாரம் 17-18. இந்த நாளுக்கான கேள்வி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.